கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு திருப்பியாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தும் விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சோ இப்ப நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல கடைசி பகுதிக்குள்ள என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டோம். அதிலும் குறிப்பா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய 5 கோணங்களையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் கடைசி செக்ஷன்ல. அதே சமயம் இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய காரியங்கள் முக்கியமா 7ஆம் கால சபைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாடமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல கடந்து செல்ல போறோம். இதுல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்ச உடனே, வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதியை ஆரம்பிச்ச உடனே எப்பேற்பட்ட சம்பவங்களை கிறிஸ்துவின் சபையா இருக்கக்கூடிய நாம செய்ய போறோம். அதாவது நாம மகிமை அடைஞ்சிட்ட பிறகு இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எப்படி வழிநடத்த போறோம் அப்படின்ற ஒரு மாபெரும் பாடம் இந்த இடத்துல என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்படுது. சோ நாம ரெவலேஷன் 22:13-17 கான்டெக்ட் நாம எடுத்து பார்த்தோம்னா, கருப்பொருள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த 13 17 வசனம் முழுக்க ஒரு யூனிட்டா இருக்கிறது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். சோ கிளியரா இந்த இடத்துல இந்த செக்ஷன் முழுக்க மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நமக்கு நல்லா தெரியும், மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இப்போ இந்த மத்தியஸ்தர் ஆளுகைக்குரிய இந்த ஒரு மெசேஜை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக நாம என்னென்ன பார்க்கிறோம், என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா 7ஆம் தூதன் நம்ம கிட்ட பேசினதை பார்த்தோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட பேசினதை பார்த்தோம். இப்ப அடுத்தது இந்த மத்தியஸ்தர ஆளுகையில் நடக்கக்கூடிய இந்த காரியங்களை பார்த்து முடிச்சிட்ட பிறகு என்னதான் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்னிங் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியா கொடுக்க போறார். கடைசியா சில வார்த்தைகளோட யோவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தையே முடிக்க போறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெவலேஷன் 22nd சாப்டர் 13 17th verse வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வசன பகுதிகள் நாம எடுத்து பார்க்கும்போது ஜஸ்ட் கேஷுவலா ரீட் பண்ணிட்டோம்னா அதனுடைய கான்டெக்ட் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியாம போயிடும். சோ இப்போ இந்த ஒட்டுமொத்த வசனங்களையும் இந்த 13-17 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது இது முழுவதுமே மத்தியஸ்தர் ஆளுகையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடையாளப்படுத்துறதா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். நாம இந்த வசனங்களை ஒரு தடவை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13-17. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். 14ஆம் வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். 15ஆம் வசனம், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். 16ஆம் வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். 17ஆம் வசனம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். சோ இந்த ஒட்டுமொத்த வசனமும் எதை குறித்து சொல்லுதுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி. சோ இது 13ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த இடத்துல 13ஆம் வசனத்துல ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இப்போ அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தியஸ்தர் ஆளுகையின் துவக்கத்தை குறிச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை சொல்றாரு. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆல்பா ஒமேகா அப்படின்றது கிரீக்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆல்பபெட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதி ஆரம்பிச்ச காரணத்தினால எந்த சப்ஜெக்ட்லயும் இனி அந்த காலப்பகுதியில ஹையஸ்ட்
ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டியா யார் தான் இருக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் இருக்க போறேன் அப்படின்ற மாபெரும் ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஏற்கனவே இந்த இடத்துல இதே வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு யுகத்தின் ஆரம்பத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரோ வெளிப்படுத்தின விசேஷத்துல அது ஒரு காலப்பகுதியினுடைய துவக்கமாக இருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியின் துவக்கத்தை, அதாவது வெளியரங்கமான ராஜ்யத்தின் ஆரம்பத்தின் துவக்கத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாரு. அப்படின்னா இதற்கு முன்பாக இதே ஆல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற வார்த்தைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க பயன்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தினார். அங்க பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வெறும் ஆல்பா ஒமேகாவும் அப்படின்ற வார்த்தைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தினாரு. அங்க பயன்படுத்தும் பொழுது ஆல்பா ஒமேகா மட்டும்தான் இருந்துச்சு. அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ரெவலேஷன் 1:8 அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அவரு எந்த காலப்பகுதியினுடைய துவக்கத்தை பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்தினுடைய துவக்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறாரு. அப்படின்னா சுவிசேஷ யுகத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை தேவன் என்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்க என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதாவது 7 முத்திரைகளும் திறக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் என்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றாரு. அடுத்தது திரும்பியும் இந்த வார்த்தைய எந்த காலப்பகுதியினுடைய துவக்கத்திற்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதை நம்ம ஏற்கனவே ரெவலேஷன் 21st சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1874 ஆரம்பத்தை, அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்கத்தின் ஆரம்பத்தை அடையாளப்படுத்துறதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே வார்த்தைகள் என்ன பண்ணியிருக்காருன்னா பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். சோ அப்படின்னா அதுதான் நம்ம ரெவலேஷன் 21:5-6 என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். சோ ரெவலேஷன் 21:5-6 என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம், நம்ம படிக்கலாம். அப்படின்னா ஏற்கனவே ரெவலேஷன் 1:8 பயன்படுத்தும் போது சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்தை அடையாளப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியிருக்காரு. சோ அப்போ நான் தான் ஆல்பா ஒமேகா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்தது ரெவலேஷன் 5:6 சொல்லும் போது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். ஐ எம் த ஆல்பா அண்ட் ஒமேகா, ஐ எம் த பிகினிங் அண்ட் த எண்ட் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல ரெவலேஷன் 21:5-6 எந்த காலப்பகுதியினுடைய துவக்கமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்கமா இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியுடைய துவக்கத்துலதான் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்றத தானியேல் 2:44 நம்ம பாக்குறோம்னா அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இந்த உலக ராஜ்யங்கள் இருக்கும் பொழுதே 1874 தேவன் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நிறுவ ஆரம்பிச்சுட்டாரு. கிறிஸ்துவின் ராஜ்யமானது ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா ஒரு டிராமாட்டிக் மொமெண்ட் அந்த 1874 அத அடையாளப்படுத்துறதுக்கு ரெவலேஷன் 5:6 சொல்லும் போது ஐ எம் த ஆல்பா அண்ட் த பிகினிங் அண்ட் த எண்ட் அப்படிங்க. ஆல்பா அண்ட் ஒமேகா, நான் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரெவலேஷன்ல நம்ம அநேக தரம் பார்த்திருக்கோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் அதிகாரத்தை அடையாளப்படுத்துது. ஏன் மாபெரும் அதிகாரத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எந்த விஷயத்துக்கும். அப்பேற்பட்ட அதிகாரத்தை தேவன் விசேஷத்திலையும் கிறிஸ்து கொடுத்துட்டாரு. 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கும் போதும் அந்த அதிகாரம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்குது. அதான் நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் 21:5 படிக்கும் போது நம்ம பார்த்தோம், சிங்காசனத்தின் மேல் வீற்று இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து 1874 என்ன சொல்றாருன்னா இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். 1874 சொல்றாரு. ரெஸ்டிடியூஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப கொடுத்தலின் காலப்பகுதி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, 5:6 சொல்லும் போது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. இன்னும் என்ன சொல்லனா முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்றதை என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லல.
சோ அப்படின்னா அதை எக்ஸாக்டா எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாம பார்க்கக்கூடிய 13ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்படின்னா ஆல்பா ஒமேகா அப்படின்றது அவர் சுவிசேஷ யுகத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய முழு அதிகாரத்தை எடுக்கிறார், சுவிசேஷ யுகத்துக்கான அதிகாரம். அடுத்தது அதோட நேரத்துல 1874ல அவருடைய அதிகாரம் இன்னும் உயருது. நான் ஆதியும் அந்தமும் 1000 இயர்ஸுக்கான கம்ப்ளீட் அத்தாரிட்டி என்னோட இதுதான் அப்படின்றத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றது மட்டும் இல்லாம அந்த 1000 இயர்ஸ்னுடைய ஆரம்பத்துல ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் என்ன பண்ண போறாருன்னா அழிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். இப்போ 13ஆம் வசனத்துல மூன்றாவதாக இன்னொரு விஷயம் ஆட் ஆகுது, த பிகினிங் அண்ட் த எண்ட். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு முழுமையை இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம். மூணாவது தடவை முழுசா இதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த வேற மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13ஆம் வசனத்துல அவருடைய ராஜ்யத்தினுடைய முக்கியமான காலப்பகுதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. 1000 இயர்ஸ்க்குள்ள முக்கியமான காலப்பகுதியா இருக்கக்கூடிய மீடியேஷன், மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அந்த காலப்பகுதி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஏன் ரொம்ப முக்கியமான காலப்பகுதி இது 1000 இயர்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில தான் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுகிறார்கள். ஏன்னா இந்த ஒரு காலப்பகுதிக்கு தான் ஒட்டுமொத்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து கர்ப்ப வேதனைப்படுகிறது என்று என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். அப்படின்னா ஒரு மகிமையான ஒரு காலப்பகுதி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வருது. சோ அந்த காலப்பகுதி தான் மத்தியஸ்தர் ஆளுகை. அந்த மத்தியஸ்தரின் ஆளுகையின் காலப்பகுதியிலும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா, அதாவது கம்ப்ளீட் அத்தாரிட்டி உடையவராக யார் தான் செயல்பட போறாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கணும். சோ அப்படி நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோ அப்படின்னா கிளியரா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இப்ப நம்ம 13th வேர்ஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டார், நான் மத்தியஸ்தர் ஆளுகையை ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்னா மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய கம்ப்ளீட் அதிகாரமும் என்கிட்டதான் இருக்குதுன்றத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இப்போ நாம எந்த காலப்பகுதிக்குள்ள வந்துட்டோம்? மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதிக்குள்ள வந்துட்டோம். அப்படின்னா மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதினா செகண்ட் பிரசன்ஸ்ல தேர்ட் ஸ்டேஜ், அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ். அது சோ அந்த அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ்ல என்ன நடக்க போகுது, கிறிஸ்துவின் சபையின் வகுப்பார் என்னென்னலாம் செய்ய போறாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் வாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கு இந்த வசனம். ஆக்சுவலா இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா blessed are those who wash their robes அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அந்த தமிழ்ல எப்படி சொல்லலாம்? வாசிங்க திருவிவிலியம் வெர்ஷன்ல. தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர். யார் பாக்கியவான்களாமா? தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஆடையை துவைத்து கொண்டோர் யாரு இந்த இடத்துல? அதாவது வஸ்திரத்தை சுத்தம் பண்ணவங்க யாரு? மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்சிட்ட உடனே மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்ச அந்த ஸ்டார்டிங் டைம் பீரியட்ல வஸ்திரத்தை துவைத்த வகுப்பார் யாரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? இவங்க சபையா? ரெவலேஷன் 14ல சொல்லக்கூடிய இந்த வஸ்திரத்தை துவைத்து கொண்ட பாக்கியவான்கள் சபை வகுப்பாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ் ஆர் நோ. சபையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது, இல்ல. அடுத்தது திரள் கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரள் கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா திரள் கூட்டமாக இருப்பதற்கும் இது என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மகா உபத்திரவத்துல திரள் கூட்டம் கோர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது
மத்தியஸ்தர் ஆளுகையினுடைய துவக்கத்தில் வஸ்திரத்தை துவைத்து கொண்டவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேற யாரும் கிடையாது, மீதியான இஸ்ரேல் ஜனங்கள், the faithful remnant. யார் இந்த மீதியான இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மகா உபத்திரவத்தினுடைய முடிவு கால பகுதியில, யாக்கோபின் இக்கட்டு காலத்துல, கோகு இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய அந்த கால பகுதியில விசுவாசம் உள்ள யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த விசுவாசம் உள்ள யூதர்கள் கிட்டதான் புது உடன்படிக்கையே என்ன பண்ணப்பட போகுதுன்னா ஸ்தாபிக்கப்பட போகுது. அப்படி அந்த விசுவாசம் உள்ள யூதர்களை தான் இந்த இடத்துல என்னன்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னா, தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிக்கிறோம். புதிய ஏற்பாடு இது மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்துல அது முதல்ல யூதர்களுக்கு தான், அதற்கு அடுத்ததுதான் ஜென்டைல்ஸ்க்கு. அதான் ரோமர் 1:16 கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவின் ரோமர் 11:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. அப்படின்னா சுவிசேஷ ஆரம்பத்துல சபைக்குரிய வாய்ப்பு, சபைக்குரிய ரட்சிப்பு முதல் யாருக்கு தான் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டு தி ஜூ. ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா யூதருக்கு தான். பின்பு தான் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு. இதே கான்செப்ட தான் தேவன் மத்தியஸ்தர் ஆளுகையும் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா செயல்படுத்த போறாரு. முதல் புது உடன்படிக்கை யார் மத்தியில தான் ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதியான இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் ஸ்தாபிக்கப்பட போகுது. அதுவும் எல்லா இஸ்ரேலர்கள் மத்தியிலும் கிடையாது, மீதியான இஸ்ரேலர்கள் மத்தியில தான் என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபிக்கப்பட போகுது. யார் இந்த மீதியான இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோகு யுத்தத்தின் பொழுது மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூதர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா படையெடுத்து வரும்பொழுது அந்த சமயத்துல இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அங்கீகரிக்கக்கூடிய யூதர்கள் தான் மீதியான இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த மீதியான இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கழுவிட்டாங்க. மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்ச உடனே முதல் அவங்க தான் வஸ்திரத்தை கழுவி இருப்பாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் வஸ்திரத்தை கழுவுறதுனா என்ன அப்படின்றத? உதாரணத்துக்கு ஏசாயா 64:6 வாசிக்கலாம். ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அழித்து கொண்டு போகிறோம். அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுடைய நீதி அழுக்கான கந்தையா தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனோட நியாயப்பிரமாண உடன்படிக்கை மூலமாக தொடர்பு ஏற்படுத்திக்கலான்னு நம்பிட்டு இருந்த யூதர்களுக்கு அது கடைசியில தவறுன்னு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிய வருது. அது தவறுன்னு புரிய வருது. அப்படின்னா கிளியரா அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன், நீதிமானாக்கப்படுதல் நியாயப்பிரமாணத்தின் மூலம் வராது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலம் வராது என்பதை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறுதியா யாக்கோபின் இக்கட்டு காலத்துல இந்த விசுவாசம் உள்ள யூதர்கள், இந்த மீதியா இருக்கக்கூடிய யூதர்கள், ஏன்னா நம்ம சக்கரையாலலாம் நம்ம வாசிக்கிறோம், கோகு வரும்போது நகரத்துல பாதி ஜனங்களை சிறைப்பட்டு கொண்டு போயிருவாங்க, மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை அப்படின்னு படிக்கிறோம்ல. அந்த மீதியான இஸ்ரேல் ஜனங்கள் தான் விசுவாசம் உள்ள யூதர்கள். சோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த காலகட்டத்துல நியாயப்பிரமாணத்தின் மூலம் நாம் நீதிமான் ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அப்போ கிறிஸ்துவின் மூலம் தான் ரட்சிப்பு அப்படின்னு புரியும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டு புது உடன்படிக்கைக்குள்ள வராங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். ஏசாயா 61:10 நாம பார்க்கும்போது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மத்தியஸ்தர் ஆளுகையின் ஆரம்பத்துல ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த போறது முதல் யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டு
ஒட்டுமொத்த உலகத்திலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திலேயே இந்த மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் தான். அப்படின்னா நல்லா நாம ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மகா உபத்திரவத்தின் அந்த யுத்தத்தின் பொழுது, அந்த ஒரு மகா உபத்திரவமான காலப்பகுதியில எல்லாரும் லிட்டரலா சாக மாட்டாங்க, மரணம் அதிகமா இருக்கும். ஏறக்குறைய முக்கால்வாசி ஜனங்க உயிரோட தான் என்ன பண்ண போறாங்க, இருக்க போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி பேர் செத்தாலே அது மாபெரும் மரணம். பட் மிச்சம் 700 கோடி பேர் இங்கதான் இருக்க போறாங்க. அப்பேற்பட்ட கோடிக்கணக்கான உலக ஜனங்கள் மத்தியில ஒரு சின்ன மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் தான், விசுவாசம் உள்ள யூதர்கள் தான் யாக்கோபின் இக்கட்டு காலத்தின் பொழுது மேசியாவை அங்கீகரிக்கிறாங்க. சோ அவங்க மேசியாவை அங்கீகரித்தது நிமித்தமா அவங்க புதுசாயிட்டாங்க, அவங்க வஸ்திரம் புதுசாயிருச்சு, அது புது உடன்படிக்கையின் வஸ்திரமா இருக்கு. சோ அப்படின்னா இமேஜின் பண்ணி பார்க்கலாம் நாம, அப்பேற்பட்ட மகா உபத்திரவ காலத்துல அந்த மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் தான் மேசியாவை அங்கீகரிக்கிறாங்க. அந்த அங்கீகரித்ததுக்கு பிறகுதான் முற்பிதாக்களின் உயிர் தேர்தல் நடக்குது. அந்த முற்பிதாக்களின் உயிர் தேர்தல் மூலமாக மாபெரும் ஒரு மீட்பு யூதர்களுக்கு கிடைக்குது. ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் தெரிய வருது, இஸ்ரேல் பக்கம் உண்மையான கடவுள் யாரோ இருக்கிறாருன்னு தெரியும். ஸ்டார்டிங்ல அவர் கடவுள் தான் உண்மை போல இருக்குன்றத ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உணர்ந்து கொள்ள போகிற தருணம். சோ அப்போ கிளியரா இந்த இடத்துல யார் இது அப்படின்றது நமக்கு கிளியரா புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, மீதியான இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தான் இந்த 14th verse 14ஆம் வசனம் பேசுறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 14ஆம் வசனத்துல வரக்கூடிய வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும்பொழுது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா நாம நகரத்திற்குள் பிரவேசிப்பதுன்னா என்னன்றதை நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல நகரம் எந்த நகரத்தை அடையாளப்படுத்துது? புதிய ஜெருசலேம். புதிய ஜெருசலேமுடைய கவர்மெண்ட் நகரத்திற்குள் பிரவேசிப்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா, அந்த புதிய எருசலேமுக்குள்ள உள்ள வர்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது உடன்படிக்கையை அங்கீகரிக்கிறது. புது உடன்படிக்கையை ஒருத்தர் அங்கீகரித்தாதான் ஹைவே ஆஃப் ஹோலினஸ்குள்ளவே நடக்க முடியும். பெரும்பாதையான அந்த பரிசுத்தமான வழிக்குள்ளவே நடக்க ஆரம்பிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நடந்து முடிக்கும் போதுதான் நித்திய ஜீவன 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவில் என்ன பண்ண போறாங்கன்னா பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க புது உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தங்களுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்க இடுக்கமான வாசல் வழியில நம்ம எப்படி ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி நித்திய ஜீவனை அடைவதற்கான ஓட்டத்தை ஆரம்பிக்கணும்னா ஒருத்தர் நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும். நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறது என்னன்னா புது உடன்படிக்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல இந்த வசனம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் இந்த விசுவாசமுள்ள யூதர்கள் உண்மைதான். வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா புது உடன்படிக்கைக்குள்ள கிரியைகளை செய்யணும் நித்திய ஜீவனை அடையறதுக்கு. பொதுவா இந்த வசனத்தை எப்படி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வசனத்தை அப்படி நம்ம படிக்கும்பொழுது கிளியரா எந்த விசுவாசம் உள்ள மீதியா இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஜீவ விருட்சத்துல அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இவங்கதான் முதல் வராங்க. அதுல எந்த தவறுமே கிடையாது. உண்மைதான், இந்த மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் தான் முதல் புது உடன்படிக்கையின் அரேஞ்ச்மெண்ட்குள்ளவே என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வரப்போறாங்க. ஆனா சினையாட்டிக் ஆதிப்பிரதியில இன்னும் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு வித்தியாசம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு கொடுத்திருக்காங்க. சினியாட்டிக் ஆதிப்பிரதியில என்ன விளக்கம் வர மாதிரி இந்த வசனத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the remnant will have authority over those who want the tree of life and who are entering the gates. நாம முன்னாடி படிச்ச வெர்ஷன்ல எப்படி கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதன் மீது அதிகாரம் இருக்கிற மாதிரி, ஜீவ விருட்சத்தின் மீது அதிகாரம் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இந்த நகரத்திற்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மைதான், அது தப்பு கிடையாது, அந்த வெர்ஷன் ஓகே. ஆனா இந்த சினியாட்டிக் ஆதிபிரதி இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the remnant will have authority over those who want the tree of life and who are entering the gates.
who want the tree of life and who are entering the gates. அதாவது இந்த ஜீவ விருட்சத்தின் கனிய யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த கதவுக்குள் பிரவேசிக்கிறாங்களோ அவங்க மீது இந்த மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு இந்த வருஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. நான் திருப்பி சொல்றேன், ஜீவ விருட்சத்தின் கனியை யார் யாரெல்லாம் விரும்புறாங்களோ, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த புதிய எருசலேமினுடைய இந்த கதவுக்குள்ள இந்த நகரத்துக்குள்ள நுழையறாங்களோ அவங்க மீது இந்த விசுவாசம் உள்ள யூதர்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல மத்தியஸ்தர ஆளுகையின் காலப்பகுதியில ஜீவ விருட்சத்தின் கனி மீது விருப்பமோ, அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் என்ற விருப்பமோ, புது உடன்படிக்கைக்குள்ள நுழையணும்ன்ற விருப்பமோ யார் யாருக்கெல்லாம் இருக்க போகுது? கேள்வி உங்களுக்கு தான். யார் யாருக்கெல்லாம் இருக்க போகுது? நமக்கு நல்லா தெரியும், அது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அது இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த உலக ஜனங்கள் மீது இந்த விசுவாசம் உள்ள யூதர்களுக்கு ஒரு அத்தாரிட்டிய தேவன் என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா கொடுக்க போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துல யார் யாரெல்லாம் கடைசியா மீந்து இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் உள்ள யூதர்கள் தான் என்னவா இருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்க போறாங்க. இவங்க தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய மாபெரும் கருவியாக செயல்பட போறாங்க. அதான் நம்ம பாக்குறோம். The faithful of Israel will indeed be the visible guides for the rest of mankind. மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில முதல் புது உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களா தான் இருப்பாங்க. மேசியாவை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் இவர்களா தான் இருப்பாங்க. இவங்க தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கண்ணுக்கு தெரிகிற வழிகாட்டியாக இருந்து நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக இவங்க தான் என்ன பண்ண போறாங்கன்னா இருக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுதான் சக்கரையா 8:23 நம்ம வாசிக்கலாம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படின்னா புறஜாதி தேசங்கள் எல்லாருமே யார அங்கீகரிக்க போறாங்கன்னா தேவன் அங்கீகரிக்க போறாங்க, புது உடன்படிக்கைக்குள்ள வரப்போறாங்க. அப்படி வரப்போறது யார் மூலமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தவங்களை பிடித்துக்கொண்டு. அந்த ஒரு யூதன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட், இந்த விசுவாசமுள்ள மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். ஈவன் ஏசியா 2:3 கூட நம்ம பாக்குறோம், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும், சியோன்ல இருந்து வேதமும் எருசலேம்ல இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சியோன் அப்படின்றது ஹெவன்லி கவர்மெண்ட், பரத்துக்குரிய ராஜ்யம். அந்த பரத்துக்குரிய ராஜ்யத்தினுடைய எர்த்லி கிங்டம் எங்கதான் ஸ்தாபிக்கப்பட போகுதுன்னா ஜெருசலேம்ல. அந்த ஜெருசலேம்ல முற்பிதாக்கள் கூட மாபெரும் கருவியாக யார் செயல்பட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா இஸ்ரேல் தேசம்தான் நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேசமாக என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க போகுது. எல்லா தேசத்தையும் பிளஸ் பண்ண போகுது. இமேஜின் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இஸ்ரேல ஆப்போசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட லெபனான்ல பேஜரை வெடிக்க வச்சுட்டாங்க. யோசிச்சு பார்க்க முடியாத மொசாத்னுடைய ஆபரேஷன். பட் இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. எந்த லெபனான இஸ்ரேல் அழிக்குதோ அதே லெபனான நாளைக்கு இஸ்ரேல் ஆசீர்வதிக்க போகுது. எந்த ஜோர்டான இப்ப இஸ்ரேல் எதிரியா இருக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்க போறாங்க. எந்த ஈரான இஸ்ரேல் ஆப்போசிட் பண்றாங்களோ அதே ஈரான இஸ்ரேல் ஆசீர்வதிக்க போறாங்க. எந்த இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா வருதோ அதே ரஷ்யாவை இஸ்ரேல் ஆசீர்வதிக்க போறாங்க. சோ எல்லா நாடுகளும் புது உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் மத்தியஸ்தர் ஆளுகை. ஆனா எடுத்த உடனே மத்தியஸ்தர் ஆளுகை துவங்கின உடனே இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்ச உடனே எடுத்த உடனே எல்லா நாடுகளும் புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரியா 14:17 வாசிங்க. சக்கரியா 14:17 அப்பொழுது பூமியின் வம்சங்கள்
வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அப்படின்னா அப்பொழுது மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்சிட்ட உடனே பூமியின் வம்சங்கள்ன்றது உலக நாடுகள், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை என்பது நமக்கு நல்லா தெரியும், அது ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா எருசலேமுக்கு வரணும் என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஜெருசலேம் தான் தலைநகர், முற்பிதாக்கள் ராஜ்யம் தான் இனி ராஜ்யம் அப்படின்றத எல்லா உலக நாடுகளும் அங்கீகரிக்கணும். எந்த உலக நாடுகள் எடுத்த உடனே அங்கீகரிக்கலையோ அந்த நாடுகளுக்கு புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வராது. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் முதல்ல அங்கீகரிக்கிறாங்கன்னு வைங்க, புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் அங்க மட்டும் நடக்கும். பாகிஸ்தான் மட்டும் மாறும், அங்க மட்டும் உயிர் தேர்தல் நடக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுப்பாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியா, ஓ நமக்கும் வேற வழியே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா பகீரங்கமா ராஜ்யத்துடைய செயல்பாடுகள் ஆரம்பிச்சிடும். சோ அந்த கிங்டம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது மழை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். சோ ஈவன் இதே அப்படின்னா அந்த ஆசீர்வாதமான ஒரு கருவியா யார் இருக்க போறாங்கன்னா ஜெருசலேம். அதுல முக்கியமான ரோல் யாருக்கு இருக்க போகுதுன்னா மீந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா மீகா 5:5 கூட நாம பார்க்கும்பொழுது இவரே சமாதான காரணம் நமக்கு நல்லா தெரியும். இவரே கிடையாது, இதுவே சமாதானத்தின் காரணம். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது அந்த நம்முடைய அப்படின்றது யாருன்னா மீதியா கூட இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க. நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் அப்படின்றது தவறான மொழிபெயர்ப்பு. நிறுத்துவோம் அப்படின்றதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. யார் நிறுத்த போறாங்களா? கிறிஸ்துவின் சபையும் முற்பிதாக்களையும் ரஷ்யா எதிர்க்க மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா யாக்கோபின் இக்கட்டு காலத்தின் பொழுதே அவங்க யாரை ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசியாவை. அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு கருவியா திரள் கூட்டம் கடைசியா ஒரு மாபெரும் விட்னஸ் கொடுத்துட்டு அவங்க கோர்ஸ் முடிப்பாங்க. அந்த விட்னஸ் மூலமாக இந்த மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மேசியாவை அங்கீகரிப்பாங்க. கடைசியா ஒரே வழி தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு கடைசியா அவங்க புது உடன்படிக்கைக்குள்ள வந்த உடனேதான் முற்பிதாக்களுடைய உயிர் தேர்தலின் மூலமாக மாபெரும் ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கு கிடைக்குது. சோ மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியில முதல் வஸ்திரத்தை துவச்சு புது உடன்படிக்கைக்குள்ள என்ட்ராகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நகரத்துக்குள்ள என்ட்ராயிட்டாங்க. இவங்கதான் நகரத்துக்குள்ள என்ட்ராகிறதா கவர்மெண்ட் செட்டப்புக்குள்ள வந்துட்டாங்க. யாரு? மீதியா கூட இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப மீதியா கூட இஸ்ரேல் ஜனங்கள் கவர்மெண்ட் செட்டப் உள்ள வந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? என் கேள்வி புரிஞ்சுக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? அந்த மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் யாரு? அந்த மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் எங்க இருப்பாங்க? கேள்விதான். கேள்வி புரிஞ்சுக்கலாம். அப்போ இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியது யாரு? அந்த மிச்சம் இருக்கக்கூடியவங்க எங்க இருப்பாங்க? இவங்க புதிய எருசலேம் எனக்கூடிய நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடியவர்கள், இது ரொம்ப பெரிய பதில் கிடையாது, நகரத்திற்கு புறம்பே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. நகரத்திற்கு புறம்பே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அதுதான் நாம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்ச உடனே முதல் புதிய எருசலேமுக்கு உள்ள கவர்மெண்ட் செட்டப்புக்குள்ள யார் தான் வரப்போறாங்கன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். அப்போ நாய்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம்பே இருக்கிறார்கள். சரிங்களா? நாய்கள் இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்துனா ஆல் ஜென்டைல்ஸ், எல்லா புறஜாதி நாய்களும். அப்படின்னா எல்லா புறஜாதி நாடுகளும் மத்தியஸ்தர் ஆளுகையின் துவக்கத்துல எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறாங்க. நகரத்திற்கு வெளியே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அப்படின்னா சரிங்கிறத நாய்கள் புறஜாதி எல்லாமே நாம் எடுத்துக்கணும்னா சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். அப்படின்னா
இதெல்லாம் யாரு? இது எல்லாமே உலக ஜனங்களுடைய குணாதிசயத்தை அடையாளப்படுத்துறது. அப்படின்னா வெறும் புறஜாதிகளாக இருக்கக்கூடிய உலக ஜனங்களை மட்டும் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். நகரத்திற்குள்ள வர்றதுன்னா என்ன? புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்றது. புதிய உடன்படிக்கை இனிஷியலா யார் தான் ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ள யூதர்கள் தான், ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட் தான். மெஜாரிட்டி ஆஃப் யூதர்கள் மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கும் பொழுது வெளியே தான் இருப்பாங்க. இவங்க ஆபிரகாமுடைய மாம்சத்துக்குரிய வித்தா இருந்தாலும் கன்வெர்ட் ஆகாதவங்க. இவங்க கூட எடுத்த உடனே மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள யூதர்கள் எப்படி புதிய எருசலேமுக்கு உள்ள இருக்கிறாங்களோ, அதாவது புதிய எருசலேம் உள்ள இருக்கிறது என்ன அர்த்தம்? அந்த கவர்மெண்டை ஏற்றுக்கொண்டு புது உடன்படிக்கைக்குள்ள வர்றது, மேசியாவை அங்கீகரிச்சுட்டு இருக்கிறது. யார் தான் ஆரம்பத்துல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் உள்ள யூதர்கள். சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. அப்படின்னா இந்த நாய்கள் வெளியே இருக்கிறாங்க. யார் நாய்கள் வெளியே இருக்கிறது? எல்லா உலக நாடுகளும் வெளியே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாய்கள் மட்டுமா கொடுக்கப்பட்டிருக்கு? இத்தனை மோசமான கேரக்டரும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மட்டும் வெளியே இருக்க போறது கிடையாது. ஏன்னா உலக ஜனங்கள் எல்லா கேரக்டர் இருக்கு. விபச்சாரக்காரர், கொலை பாதகர், விக்கிரகாரக்காரர், பொய் விரும்புறது எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய எல்லா உலக ஜனங்களும் வெளியே இருக்கிறாங்க. அந்த உலக ஜனங்களுக்குள்ள வெளியே இருக்கிறதுல யாரும் அடங்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் அங்கதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க போறாங்க. அப்படின்னா கிளியரா என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிறது நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே மத்தியஸ்தர ஆளுகை ஆரம்பிச்சிருச்சு, வெளியரங்கமான ராஜ்யத்தின் காலப்பகுதி ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சுட்டாலுமே, புதிய எருசலேமுடைய செட்டப்குள்ள வெறும் மீதியா இருக்கக்கூடிய யூதர்கள் மட்டும்தான் வராங்க இனிஷியலா. அப்ப மிச்சம் எல்லாருமே வெளியே இருக்கிறாங்க. புறம்பே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இல்ல? அப்ப மத்தியஸ்தர ஆளுகை ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க. இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எப்படி சரியாக போகுது? எல்லாரும் உள்ள வரணும். அந்த ப்ராப்ளம் எப்படி சரியாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அடுத்த வசனத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு 15ஆம் வசனத்துல நம்ம பார்த்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? எல்லாருமே புதிய எருசலேமுக்கு வெளியே இருக்கிறாங்க மத்தியஸ்தர் ஆளுகை ஆரம்பிச்ச உடனே. இந்த ப்ராப்ளம் எதிர்பார்த்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் சுவிசேஷ யுகத்துல இருக்கக்கூடிய யோவான் வகுப்பாருக்கு எல்லா கால சபையின் காலப்பகுதியிலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ரெவலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான சொல்யூஷனை ரெவலேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்படின்றது என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். அப்படின்னா இந்த ரெவலேஷனை எக்ஸ்பிளைன் யோவானுக்கு கொடுக்கறதுக்கு தான், சைன் லாங்குவேஜ்ல, சிம்பாலிக் லாங்குவேஜ்ல கொடுக்கறதுக்கு தான் ஒரு தூதனை அனுப்பிச்சார். அங்க லிட்டரலான யோவானுக்கு ஒரு தூதனை அனுப்பிச்சாரு. ரெவலேஷன் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பு. லிட்டரலான ஒரு தூதன் வந்து கொடுத்திருக்கிறார். தெரியல, ஒரு வேலை கேப்ரியலா இருக்கலாம், தெரியல. பட் அப்படி அனுப்பிச்சு யோவான் கொடுத்ததுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அப்படின்னா இந்த இடத்துல மத்தியஸ்தர ஆளுகை ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் புதிய எருசலேமுக்கு வெளியே இருக்கிறாங்க. புதிய எருசலேமுக்குள்ள யார் மட்டும் தான் வந்திருக்கிறதுனா மீதியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் இந்த ரெவலேஷன்ல கொடுத்திருக்கிற அப்படின்றத என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல சொல்றாரு, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. அந்த இவைகளை அப்படின்றது எதை சொல்றாருன்னா 15ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலைமை, நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரகாரந்தக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருக்கிறாங்க. இந்த மோசமான கேரக்டர் இருக்கக்கூடிய எல்லாரும் புறம்பே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் புறம்பே இருக்கிறாங்க. அந்த விசுவாசம் மற்ற யூதர்களும் அடங்கும்.
விசுவாசம் உள்ள யூதர்கள் மட்டும் தான் புது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதான் இந்த வசனத்துல ரெவலேஷன்ல சொல்லியிருக்காரு. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளியரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைக்கு, மத்தியஸ்தர் ஆலகையின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை இதே வசனத்தை சொல்றார். நான் தாவீதின் வேறு சந்ததியுமா இருக்கிறேன், பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல மத்திய 22 கூட நம்ம வாசிச்சிருக்கிறோம். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார். அப்படின்னா மேசியா யாரு அப்படின்னா அவர் தாவீதின் குமாரன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் அந்த தாவீதின் குமாரன். எல்லா பிரச்சனையும் சரி செய்வதற்கு அனுப்பப்பட்ட மேசியா. அதுதான் ஏசாயா 11:1 பாக்குறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:10 அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்களாம். அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் இந்த தாவீதின் வேறு. அப்படின்னா இந்த தாவீது எனக்குடைய முற்பிதாவே இப்ப நான் தான் எழுப்பி இப்போ ராஜாவா பூமியில என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வச்சு அந்த மீதியா இருக்கக்கூடிய யூதர்களை வழிநடத்தி அந்த மீதியா இருக்கக்கூடிய யூதர்களின் மூலமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய மெசேயா நான் தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நகரத்திற்கு புறம்பே இருக்கக்கூடிய நாய்கள், கொலைக்காரர்கள், பொய் பேசக்கூடியவர்கள், விபச்சாரக்காரர்கள், யாரா இருக்கக்கூடிய எல்லா உலக ஜனங்களும் இந்த தாவீதின் வேர் எனக்கூடிய மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்யூஷன். அதுதான் ஏசாயா 11:10 என்ன அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு பாருங்க ஏசாயா. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் என்ன பண்ணுவாங்களா, விசாரித்து கேட்பார்கள். சொல்றாரு அடுத்தது, நான் தாவீதின் வேரும் சந்ததி மட்டும் இல்ல, பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் அப்படின்னா சொல்றாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மார்னிங் விடியற் காலை வந்துருச்சு. இந்த விடியற் காலத்தினுடைய போதகரே நான் தான் உங்களுக்கு. சோ பூமி எங்கும் பிரபுக்களாக முற்பிதாக்கள் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அதனால இப்போ இவங்க எல்லாரும் மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா நகரத்துக்குள்ள வரலாம், நாய்கள் உள்ள வரலாம். புறஜாதி நாய்களா இருக்கக்கூடிய எல்லா புறஜாதிகளும், புறஜாதி நாய்கள் புது உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டுட்டா அவங்க யூதர்களா மாறிடுவாங்க. நாம இப்ப எப்படி ஆவிக்குரிய யூதர்களா மாறணும், ஆவிக்குரிய யூதர்களா இருக்கக்கூடிய நாம அதே மாதிரி அங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா நாய்களும், புறஜாதி நாய்களும் அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களாக என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களாகவே என்ன பண்ண போறாங்கன்னா மாற போறாங்க. அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் இன்வைட் பண்ணணும்ல, வெளியே இருக்கக்கூடிய எல்லாரையும் உள்ள இன்வைட் பண்ணணும்ல நகரத்துக்குள்ள. யார் அதை இன்வைட் பண்ண போறது? வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த 17ஆம் வசனம் சாதாரண வசனமே கிடையாது. உண்மையாவே இதை நம்ம ஆழமா தியானிக்கும் பொழுது கற்பனைக்கே எட்டாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வசனத்துல வாக்குதத்தம். உண்மையாவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு புரியறது சாதாரண ஸ்லாக்கியமே கிடையாது, இது புரியறதே. அப்ப அந்த பிளெஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல யாரு வா என்கிறார்கள்? ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேள்வி உங்களுக்கு, இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேள்வி, யாரை வா என்கிறார்கள்? எங்கே வா என்கிறார்கள்? யார வா என்கிறார்கள்? எங்கே வா என்கிறார்கள்?
வெரி குட், வெரி குட். சோ நகரத்துக்கு புறம்பே இருக்கிறவர்களை வா என்கிறார். எங்க வான்றாங்க? நகரத்துக்குள்ள வாங்க, நகரத்துக்குள்ள வாங்க. யார? ஒட்டுமொத்த உலக ஜனம், ஒட்டுமொத்த உலக. வெரி குட். அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. யாரு வாங்க அப்படின்றாங்க? ஆவியும் மனவாட்டியும். இதுல ஆவி பரிசுத்தாவி, பரிசுத்தாவியும் வா அப்படின்னாமா, மனவாட்டியும் வா என்கிறார்கள். அப்படின்னா இந்த இடத்துல பரிசுத்தாவி வா என்கிறார்கள் என்பது எதை அடையாளப்படுத்த அப்படின்னு பார்த்தோம். பரிசுத்த ஆவி தேவனுடைய வல்லமையானது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் இந்த புது உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வருவதற்காக செயல்பட போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அது பல வகையில் இருக்கலாம். முற்பிதாக்கள் அங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க, அவங்க மூலமா. அதே சமயத்துல அந்த விசுவாசம் உள்ள யூதர்கள் என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லா உலக ஜனம் வாங்க இதுக்குள்ள அப்படின்னு. அதுக்கு தேவையான அற்புதங்கள் அங்க நடக்கும். எப்படி சுவிசேஷ யுக ஆரம்பத்துல சில பேருக்கு அற்புதங்கள் தேவைப்பட்டுச்சோ, அந்த மாதிரி மத்தியஸ்த ஆளுகையின் ஆரம்பத்துல அங்க அற்புதங்கள் நடக்கும். மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன். ஏன்னா யோயேல்ல படிக்கிறோம், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். முற்பிதாக்கள் வந்து யோசிச்சு பாருங்க, அவங்க லாங்குவேஜ் பேசுவாங்க. எப்படி சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்துல அந்நிய பாஷை வர இருந்துச்சோ, அந்த மாதிரி எடுத்த உடனே முற்பிதாக்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபாரின் லாங்குவேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஒருவேளை அந்த பிளெஸிங்ஸ் யூதர்கள், அந்த விசுவாசம் உள்ள யூதர்களுக்கு கிடைக்கலாம். ஆரம்பத்துல யார் யாரெல்லாம் புது உடன்படிக்கிறாங்க, என்ன மாதிரி மிராக்கிள்ஸ் இருக்குன்னு தெரியல. மாம்ச பலவீனங்களை எடுத்து போடுறதுக்கான ஃபுட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் அங்க போகலாம். அருமையான சத்தியத்தின் செய்தி அங்க போகும். சோ அப்ப கிளியரா சோர்ந்து போயிருக்கக்கூடிய மனுக்குலம் பார்க்குது, இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம். அதுதான் ஆவி வாங்கிற வாப்பா உள்ள புதிய எக்ஸ்பிளைன்குள்ள பிரவேசிங்க, இந்த கவர்மெண்ட் செட்டப்குள்ள வாங்க. அப்போ ஆவி மட்டும் இல்ல, மனவாட்டியும் வாங்கின்றார். யார் அது? ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் அழைக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிங்க. உண்மையான தேவன் யார் என்பதை சொல்லி என்ன பண்ண போறோம்னு அழைக்க போறோம். அப்போ மகிமையின் சரீரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்க போறோம். சாதாரண ஆசீர்வாதம் அது. அந்த விசுவாசம் உள்ள யூதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை யோசிக்கவில்லை. அப்படின்னா மகிமை அடைந்த சபை வாங்க இன்வைட் பண்றாங்க. இன்வைட் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும்? சாதாரண ஆசீர்வாதத்தை கலைக்கப்பட்டிருக்குமா நாம? இந்த ஆசீர்வாதத்துக்காக இப்ப நம்ம எதை இழக்கலாம்? மற்ற விஷயத்தெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருந்தா நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா உண்மையாவே சாதாரண ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வகுப்பாரே கிடையாது இந்த 1,40,000. உண்மைதானா? சோ அப்போ இவங்க 2 பேர் மட்டும்தான் வான்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, கேட்கிறவனும் வா என்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே கேட்கிறவங்க எல்லாருமே வா அப்படின்வாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கூட சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன் எஃபெக்ட். எப்பா வண்டி கிளம்புது, எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஏறுங்க, சந்தோஷத்தின் மிகுதியில ஆர்ப்பரிச்சு எல்லாரும் வண்டியில ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கிடைக்குதோ எல்லா உலக ஜனங்களுக்கும் இந்த இன்விடேஷன் கிடைக்குது. யாருங்க? தாகமா இருக்கிறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னா கிளியரா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த இன்விடேஷன் பரவும். எதுக்கு தாகமா இருக்கக்கூடிய? ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. சாதாரண ஒரு வாக்குத்தத்தம் இல்லை உலக ஜனங்களுக்கு. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவுள். உண்மையாவே இதை அப்படியே படிக்கும் போது புல்லரிக்குது. ஆஃபர் என்ன தெரியுங்களா கொடுக்கிறோம்? மத்தியஸ்தர் ஆளுகையில தேவன் என்ன தெரியுமா கொடுக்கிறார் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும்? தி ஆஃபர் இஸ் லைஃப் ஃபார் ஃப்ரீ. ஜீவனை இலவசமா கொடுக்கிறார் தேவன், இலவசமா கொடுக்கிறார். இப்ப எதையோ மனுஷன் இலவசமா கொடுக்குறான், இது உண்மை.
யாருன்னா விருப்பம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஜீவனை, இந்த உலகத்துல நித்தியத்திற்கும் வாழக்கூடிய ஜீவனை ஃப்ரீயா எடுத்துக்குங்க அப்படின்ட்டார். அன்புக்குரிய சகோதரர், பேர்பட்ட பிளேஸ் ஃப்ரீயா போய் ஜீவன் எடுக்கிறது. யாருன்னா போய் மொண்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு மொண்டு குடிக்கிறதா, யாரோட ஜீவனை இலவசமா அடிச்சுக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். எல்லாரும் பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மாபெரும் சிலுவை மரணத்தை, அவருடைய ஜீவனையே உலகத்துக்காக கொடுத்தாரு. இந்த காட்சி எல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துக்கே எப்படி இருக்கும்? இந்த ஒரு நொடிக்காக தான் நான் என்னுடைய ஜீவனை அவ்வளவு பாடுகள் நான் அனுபவிச்சேன். தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவாங்க. அவர் மட்டுமா இல்ல, கூட சபை வகுப்பாரும் சுவிசேஷ யுகத்துல உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக மறிச்சவங்க, அந்த பாவ நிவாரண பலியில் பங்கடைந்தவர்கள் அதற்கான ஆசீர்வாதங்களை பார்க்கணும். அவங்களுக்கு எவ்வளவு திருப்தி ஆகும். அதான் பார்க்கிறோம். ஆவியும் மனவாட்டியும் வாயன். யார வாயன்கிறார்கள்? நாய்கள். யாருக்கு இங்க கொடுக்கிறாரு இது? நாய்களுக்கு, சூனியக்காரருக்கு, விபச்சாரக்காரருக்கு, கொலைபாதகருக்கு, விக்கிரக ஆராதனைக்காரருக்கு, பொய்யை விரும்புகிறவர்களுக்கு. இங்க உள்ளவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க. எல்லாத்தையும் உள்ள வரும்போது எல்லாத்தையும் விட்டு வந்துருங்க. வந்துட்டு இலவசமா வாங்கி குடிங்கன்னு ஒட்டு மொத்த உலக ஜனங்களுக்கும் ஜீவ தண்ணீர் பீச்சு அடிக்க போகுது. எல்லாரும் அந்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். சதா காலங்களும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கும். அப்புறம் என்ன நடக்க போகுது யோகாபத்துல தெரியல. That's it, the whole story. மொத்த கதையும் முடிச்சிட்டாரு the revelation. நம்மள எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கான்றது மட்டும் சிந்திக்கலாம். இந்த ஸ்டோரியில எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தேவன் கொண்டு போய் வைக்க போறாரு. இப்போ நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழலான்றது மட்டும் சிந்திக்கலாம். ஆனா மிஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா சபை வாய்ப்ப உண்மையாவே பரிந்தவிக்கக்கூடியவர். இவ்வளோ பெரிய பிளெஸிங்கோட முடியுது அப்படின்னா மிச்சம் என்ன பிரதர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா லெட்டர் எழுதி முடிச்ச உடனே கடைசியா எழுதுவாங்கல்ல, அதுதான் இருக்கு. அந்த போஸ்ட் ஸ்கிரிப்ட தான் கடைசி கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்போ ஹாப்பி என்டிங்கோட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கொடுப்பதற்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இவ்வளோ பெரிய பிளெஸிங் தேவன் அங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் வச்சிருக்காரு தான் இந்த வசன பகுதிகள் சொல்லியிருக்கு. மீதி இருக்கக்கூடிய வசன பகுதிகள் போஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். கடைசியா சில முக்கியமான விஷயங்கள் லவோதேகியா கால சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சோ உண்மையாவே ரெவலேஷன்ல ஒரு பியூட்டிஃபுல் எண்டிங் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. உண்மை இல்ல, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. இது முதல்ல நம்ம கண்ணு பாக்குதுன்னா உண்மையாவே ரெவலேஷனை அது ஆரம்பத்துல சொல்ற மாதிரிதான். இத கேட்கிறவர்கள் எல்லாமே பாக்குறவர்கள், அது எழுதிக்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள் உண்மையா பாக்கியம் மாற்றுகிறதே கிடையாது. சோ அந்த கடைசி போஸ்ட் ஸ்கிரிப்ட நாம தேவனுக்கு சித்தமா இருந்தா கடைசி வகுப்புல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரெவலேஷனுடைய கடைசி வகுப்புல நாம் பார்க்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வர்றாங்க. ஆமென்.